ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்மில் உள்ள பேலன்ஸ் ப்ராப்ளம் பார்ப்போம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம அதோட சேம் ப்ராப்ளம் தான் பார்த்துருப்போம். இப்போ அதோட பேலன்ஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, எல் ஆஃப் காஸ் ஹெச்ஏடி இஸ் ஈக்குவல் டு எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணணும். என்ன ப்ரூவ் பண்ணணும்? எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் நம்ம ப்ரூவ் பண்ணணும். எல் ஆஃப் காஸ் ஹெச்ஏடி. இப்போ காஸ் ஹெச்ஏடியோட ஃபார்முலா நமக்கு தெரியும். காஸ் ஹெச்ஏடினா என்ன சொல்லுவோம்? இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2 அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ எல் ஆஃப் காஸ் ஹெச்ஏடிங்கிறனால நம்ம எல் ஆஃப் இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ 1/2 காமனாக எடுத்தோம்னா என்ன பண்ணலாம்? எல் ஆஃப் இ பவர் ஏடி ப்ளஸ் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி நம்ம போட்டுக்கலாமா? எல்லை உள்ள விட்டு பெருக்கிக்கணும். அதுக்கடுத்து எல் ஆஃப் இ பவர் ஏடி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு ஃபார்மேட் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். எல் ஆஃப் இ பவர் ஏடிக்கு என்ன பண்ணலாம்? 1/s மைனஸ் ஏ அதோட ஃபார்முலா. அதுமாதிரி எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடிக்கு 1/s ப்ளஸ் ஏ அதோட ஃபார்முலா. இப்போது அதை போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எல் ஆஃப் இ பவர் ஏடிக்கும் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடிக்கும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ அதுக்கடுத்து 1/2 இதை என்ன பண்ணலாம்? நம்ம குறுக்கு பெருக்கல் பண்ணலாமா? அப்போ எஸ் ப்ளஸ் ஏ ப்ளஸ் எஸ் மைனஸ் ஏ பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி ரெண்டத்தையும் மல்டிபிள் பண்ணுறப்போ எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் ஏ ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்? 1/2 இதை ரெண்டுத்து ஏயும் ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆகிட்டா அப்போ 2s பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா பை எஸ் பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஹேண்ட்ஸ் ப்ரூவ். பாருங்கள், கொஷனில் கொடுத்தா நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எல் ஆஃப் சைன் ஹெச்ஏடி பை இஸ் ஈக்குவல் டு ஏ பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணுறோம்? சைன் ஹெச்ஏடியோட ஃபார்முலானது இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் ஏடி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2. நம்ம காஸ் ஹெச்ஏடின்னு என்ன பண்ணுவோம்? இ பவர் ஏடி ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2. அதுவே சைன் ஹெச்ஏடிங்கிறனால இ பவர் ஏடி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2. இப்போ சைன் ஹெச்ஏடிக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இ பவர் ஏடி மைனஸ், அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இ பவர் ஏடி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2 சைன் ஹெச்ஏடிக்கு. இப்போ எல் ஆஃப் சைன் ஹெச்ஏடிங்கிறனால நம்ம எல் ஆஃப் இ பவர் ஏடி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி பை 2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ 1/2 காமன் எடுத்தோம்னா எல் ஆஃப் இ பவர் ஏடி மைனஸ் இ பவர் மைனஸ் ஏடி இருக்கும். இப்போ எல்லை உள்வட்ட பெருக்கணும்னா எல் ஆஃப் இ பவர் ஏடி மைனஸ் ஆஃப் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடி. இப்போ 1/2 எல் ஆஃப் இ பவர் ஏடியோட ஃபார்முலா என்னது? 1/s மைனஸ் ஏ மைனஸ் ஆஃப் எல் ஆஃப் இ பவர் மைனஸ் ஏடிக்கு 1/s ப்ளஸ் ஏ. இப்போ அதே மாதிரி குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். எஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் உள்ளோட பெருக்கணும்னா மைனஸ் எஸ் ப்ளஸ் ஏன்னு கிடைக்கும். இந்த ப்ளஸ் எஸ்ஸுக்கும் மைனஸ் எஸ்ஸுக்கும் கேன்சல் ஆகிடுது. அப்போ 2s பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ 1/2 ஆஃப் 2a பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். 2 கேன்சல். அப்போ ஏ பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ ப்ரூஃப் என்ன கேட்டிருக்காங்க? நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சா? ஏ பை எஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.